பிரைஸ் லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 29 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எது தன் தலையின் மேல் பிரகாசித்தது என்று யோபு கூறினார்? தேவனுடைய தீபம். தேவன் அருளின வெளிச்சத்தினால் யோபு எதை கடந்து போனார்? இருளை. தன் கூடாரத்தின் மேல் எது இருந்தது என்று யோபு கூறினார்? தேவனுடைய இரகசிய செயல். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் என்று கூறியவர் யார்? யோபு. கன்மலைகளிலிருந்து யோபுவுக்காக நதி போல ஓடி வந்தது எது? எண்ணெய். பிரபுக்கள் தங்கள் கையினால் எதை பொத்திக் கொள்வார்கள்? தங்கள் வாயை. யோபுவை கேட்ட காது அவரை என்ன சொன்னது? பாக்கியவான் என்று. யோபு எவர்களை எல்லாம் ரட்சித்தார்? முறையிடுகிற ஏழை, திக்கற்ற பிள்ளை, உதவியற்றவன். யாருடைய ஆசீர்வாதம் யோபுவின் மேல் வந்தது? கெட்டுப்போக இருந்தவன். யோபு யாருடைய இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினார்? விதவை. யோபுவுக்கு உடுப்பாயிருந்தது எது? நீதி. யோபுவுக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது எது? நியாயம். யோபு யாருக்கு கண்ணாயிருந்தார்? குருடனுக்கு. யோபு சப்பானிக்கு எப்படி இருந்தார்? காளாய். யோபு எளியவர்களுக்கு யாராயிருந்தார்? தகப்பனாய். யோபு யாருடைய கடவாய் பற்களை உடைத்தார்? அநியாயக்காரர். யோபுவின் வேர் எதின் ஓரமாய் படர்ந்தது? தண்ணீர்கள். யோபுவின் கிளையின் மேல் ரா முழுவதும் தங்கியிருந்தது எது? பனி. யோபுவின் கையிலுள்ள டேஷ் புதுபலன் கொண்டது? தன் வில். எது ஜனங்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது? யோபுவின் வசனம். God bless you.